ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புல ரத்த நாளங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்தத்தை விநியோகம் பண்றதுக்கு மிக முக்கியமானது இது. ஆனா சில நேரங்கள்ல நம்மளோட நரம்புகள் பலவீனமாகுது. இதனால நம்ம உடல்ல பல வகையான பாதிப்புகளையோ நோய்களையோ சந்திக்க வேண்டியதா இருக்குது. நரம்புகள்ல வலி ஏற்படுது. இந்த வலியத்தான் நர்வ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நரம்புகள் எதுக்காக பலகீனமாகுது, நரம்புகள்ல வீக்கமோ வலியோ ஏன் ஏற்படுது, நரம்புகள்ல அடைப்புகள் ஏற்பட்டா நம்ம வீட்லயே ஹோம் ரெமெடி மூலியமா அதை எப்படி சரி பண்ணலாம், இத விவரமா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. ஆனா வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோவை லைக் பண்றதால உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்றவங்களா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம நரம்புகள் எதுக்காக பலகீனமாகுது அப்படின்னு பார்க்கலாம். நரம்புகள் நீரிழிவு நோய அதாவது டயபெட்டிக்ஸால கூட பலகீனமாகலாம். ஹை பிளட் பிரஷராலேயோ இல்ல நம்ம தமனில அதிகமான கொழுப்பு சேர்றதுனாலயோ இல்ல நம்ம இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலோ நரம்பு மண்டலம் பாதிப்படையுது. இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட நம்ம நரம்புகள் பலவீனமாகிற வாய்ப்பு இருக்குது. நரம்பு பலகீனம் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி பண்ண வேண்டியது பிராணயாமம், அதாவது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியோட இப்ப நம்ம பார்க்க போற இந்த ரெமடியையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இந்த ரெமடிய தொடர்ந்து நீங்க 15 நாட்கள்ல இருந்து 1 மாசம் வரை எடுத்துக்கணும். இல்ல தொடர்ந்து 45 நாட்கள் எடுத்துக்கிறப்போ உங்களோட நரம்பு மண்டலம் நிச்சயமா ஆரோக்கியமா மாறும். இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு முதல்ல கேஸ ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன்ல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த தண்ணியில இந்த அளவுக்கு சின்னதா பட்டைய சேர்த்துக்கணும். உங்ககிட்ட பட்டை டைரக்டா கிடைக்கல அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடியையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது இது என்னன்னா கருப்பு ஏலக்காய். நம்ம நார்மலா சமையல்ல பயன்படுத்துறது பச்சை ஏலக்காய். இது கருப்பு கலர்ல இருக்கும். இந்த கருப்பு ஏலக்காய பவுடரா பண்ணி இந்த ட்ரிங்க்ல சேர்த்துக்கணும். இந்த கருப்பு ஏலக்காய் ரொம்பவே சுலபமா எந்த மல்லிகை கடையிலயுமே கிடைக்குது. இப்ப நீங்க ஒரு 3 கிராம்ப எடுத்துக்கிட்டு அத உருண்ட போட்டு 1-2 இடிச்சுக்கிட்டு அத இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரிங்க நீங்க நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸா ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த ட்ரிங்க் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, இத ஒரு கிளாஸ்ல வடிகட்டிடலாம். இத வடிகட்டினதுக்கு அப்புறமா இதோட நம்ம இன்னொரு பொருளையும் கலக்க வேண்டியதா இருக்குது. அது என்னன்னா வெல்லம். நீங்க ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பவுடரா பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. ஆனா நீங்க வெல்லத்துல கூட சாக்லேட் கலர் இல்ல டார்க் பிரவுன் கலர்ல இருக்கிற வெல்லத்தை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல நீங்க ஆர்கானிக் வெல்லத்தை பயன்படுத்துனீங்கனாலும் ரொம்ப நல்லதுதான். இப்போ இந்த ட்ரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்லமும் நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. குறிப்பா இந்த ட்ரிங்க்ல வெல்லத்தை கலக்கிறதுனால ரொம்பவே சக்திய கொடுக்குது. நீங்க இந்த ட்ரிங்க குடிச்ச உடனேயே உங்க உடலுக்கு உடனடியா நல்ல பலனை கொடுக்குது. இந்த ட்ரிங்க நீங்க எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இப்ப நம்ம தயார் பண்ணிருக்கிற இந்த கஷாயம் ஒருத்தங்களுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை நீங்க 2 பேருக்கு தயார் பண்றீங்க அப்படின்னா இப்ப சொன்ன பொருட்களையே 2 மடங்கா எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால உங்க உடல்ல ரத்த ஓட்டம் நல்லா துரிதமா நடக்குது. அதனால ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனையே உங்களுக்கு வராது. இதுக்குன்னா இந்த டீல புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் ஏராளமா இருக்குது. இந்த டீ நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறதால உங்க உடலுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையும் ஒருபோதும் வராது. எலும்புகளும் எஃகு மாதிரி பலமா தயாராகுது. உங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் குறையுது. முக்கியமா கால்ல முழங்கால்ல பாதங்கள்ல வலி பிடிப்புகள் எல்லாமே குறையுது. அதே மாதிரி உங்க நரம்பு பலகீனத்தை குறைச்சு உங்களோட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா மாத்துது. நீங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதோட சில பதார்த்தங்களையும் உங்க உணவு பழக்கங்கள்ல கண்டிப்பா சேர்த்துக்கணும்.
எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை பழக்கத்தால நிறைய பேர் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை நம்ம உணவு மூலியமா நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்க எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுல முக்கியமானது ஆளி விதைகள், அதாவது பிளாக்ஸ் சீட்ஸ். பிளாக்ஸ் சீட்ஸ நீங்க ஊட்டச்சத்துக்களோட சக்தி நிலையம் அப்படின்னே சொல்லலாம். யாருனாலும் இந்த ரெமடிய ஈஸியா பயன்படுத்த முடியும். நீங்க ஆளி விதைகளை 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்க உணவுகள்ல தவறாம சேர்த்துக்கோங்க. இது குளிர்காலம் அப்படிங்கறதுனால நீங்க பிளாக்ஸ் சீட்ஸ வறுத்து பவுடரா பண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல வெயில் காலம் அப்படின்னா 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஆளி விதைகளை நைட்டு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலயும் எடுத்துக்கலாம். சப்ஜா விதைகளையோ இல்ல சியா விதைகளையோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்க உணவுல நீங்க தினமும் எடுத்துக்கிறப்போ உங்க நரம்புகள் பலமாகுது. உங்க நரம்புகள் பலமடைறதுக்கு சில ட்ரை ஃப்ரூட்ஸ உங்க ஃபுட்ல கண்டிப்பா சேர்த்துக்கணும். அதுல முக்கியமானதுதான் வால்நட்ஸ். இதுக்கு என்ன, அக்ரூட் அதாவது வால்நட்ஸ் நம்ம நரம்புகளை ஆரோக்கியமா மாத்துது. அதனால தினமும் நீங்க 1 இல்லாட்டி 2 அக்ரூட்டை தினமும் எடுத்துக்கோங்க. இல்ல எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸையுமே தண்ணியில ஊற வச்சு மறுநாள் கூட எடுத்துக்கலாம். இந்த ரெமடியோட இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் சரி, உங்க உடலுக்கு சக்தி குறையாம எந்தவித வலியுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே மாதிரி எந்தவித எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.